நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இல்லத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா மட்டன் கட்லட், சிக்கன் கட்லட், ப்ரான் கட்லட் இதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அது மாதிரி மட்டன் வச்சு சூப்பராக ஒரு கட்லட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் போன்லெஸ் மட்டன் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கழுவி போட்டுட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் கழுவி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை அதையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே போட வேண்டாம். அதோட கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். நான் இதில் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன பட்டை துண்டு, கிராம்பு, ஒரு ஏலக்காவும் போட்டுக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா அந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும். வேக வைக்கிறதுனா நம்ம யூஸ்வலாக மட்டனை நல்லா வேக வைப்போமே அந்த மாதிரி தேவையில்லை. ஒரு விசில் வந்ததும் ஒரு 5 to 8 நிமிஷம் மட்டும் வச்சு இறக்கிடலாம். முக்கால்வாசி குக்கானாலே போதும் மட்டன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா குக்காகி இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஊற்றினதுனால ஓரளவு கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணுவோம், அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் தேங்காய் துருவலும், காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகாவும் 2 கலருக்காக காஷ்மீரி சில்லியும் சேர்த்தே நான் போட்டிருக்கேன். மொத்தம் 5 வரமிளகா நான் போட்டிருக்கேன். காஷ்மீர் சில்லி மாதிரி இங்கே மிளகாய்க்காரங்க யூஸ் பண்ணுற காரம் இல்லாத ஒரு சில்லி தான் இது. இது வாசம் நல்லாயிருக்கும். அதனால் பார்க்குறதுக்கும் கலர் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வாசம் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறனால அதையும் சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காவோட அந்த இதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு தண்ணி அதில் சுண்டிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அதை சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தலை, புதினாவை சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் 2-3 இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குறன்னு தான் இருக்குது. இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா கவனிச்சுக்கணும். தண்ணி நம்ம சேர்க்கலை. தண்ணியை நல்லா சுண்ட வச்சாச்சு. இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்ட வச்சுடுங்க. அதை நல்லா பல்ஸ் மோடில் 3 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு முன்னாடியே மட்டன் வேகும் போதே போட்டுக்கோங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சதை நான் அதே குக்கர் இதிலே நான் போட்டுக்கிறேன், வேறு பாத்திரம் எடுக்காமல். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் இன்னும் கொஞ்சம் மல்லித்தலையை நறுக்கியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இதை நாளைக்கு தான் அப்படிங்கும்போது நான் முதல் நாள் நைட்டே செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கூலுக்குலாம் கொடுத்து அனுப்புகிறோம்னாக்கா நைட்டே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம அந்த கட்லட்டாக மேக் பண்ணி நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். இல்லை மதியானம் உடனே செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம உடனே செஞ்சலாம். இது வச்சுட்டு தான் செய்யணும்னு இல்லை, உடனேவும் நம்ம கட்லட் மாதிரி போடலாம். இதுக்கு எண்ணெயோட சூடளவு எப்படி இருக்குன்னா ரொம்ப மைல்டாக இருக்கணும். போட்ட உடனே இதை வருங்க லேசான அந்த வருது பாருங்க, அப்படி தான். ஏன்னா உடனே இது சீக்கிரம் செவந்துடும். அதனால் நல்ல ரொம்ப மைல்டான சூடில் சிம்லேயே வச்சு தான் இதை வறுக்கணும். ஒன்ஸ் இதை போட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு சூடு தான் எண்ணெய் இருக்கணும். நம்ம வேணுங்கிற ஷேப்பில் கூட இதை கட்லெட் போட்டுக்கலாம். ஹார்ட் ஷேப்லேயோ ஓவல் ஷேப்லேயோ எப்படி வேணுமோ, இல்லை கோலா உருண்டை மாதிரி உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் ஜஸ்ட்டு ஒரு கட்லெட் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் நான் போடுறேன். நான் இதை பொறுமையாக 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கட்லெட் ரெடி. இதில் நம்ம பிரெட் க்ரப்ஸ் போட தேவையில்லை, வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த கார்ன்ஃப்ளவர் லேசாக ஒரு கோட்டிங்காக நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். முட்டையே இது நல்லா பைண்டிங் பண்ணணும். முட்டை இல்லாமல் செய்யக்கூடாதாண்டாக்கா முட்டைக்கு பதிலாக நம்ம பொட்டுக்கடலை மாவு வேணால் அரைச்சி போட்டுக்கலாம். பட் இப்படி செய்யும்போது இதோட டேஸ்ட் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், பொறுமையாக அப்படியே பொரிஞ்சு நான் சிம்லேயே தான் வச்சுருக்கிறேன். பொறுமையாக நல்லா பொரிஞ்சு அதை 2 பக்கமும் செவக்க விட்டு எடுக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரைச்ச அந்த விழுதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இது பொரிச்சதுக்கப்புறம் கச்சி போயிடும். அதனால் ஓரளவு திட்டமான முக்கால்வாசி உப்பு டேஸ்ட்டு தான் உங்களுக்கு தெரியணும். அப்போ வறுத்ததுக்கப்புறம் அந்த உப்பு பேலன்ஸ் ஆகி கரெக்டாகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான மட்டன் கட்லட் ரெடி. 1/4 கிலோ மட்டனில் நான் சொன்ன அளவில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா 20லேருந்து 23 வரைக்கும் கட்லட் நீங்கள் இதே சைஸில் செய்யலாம். செஞ்சு நம்ம 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இதுவே போதுமானது. எந்த ஒரு ரைஸுக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.